காஞ்சனா என்ற பெண்ணுக்கு திருமணமாகி அவள் தன் கணவன் வீட்டிற்கு சென்று வாழத் துவங்கினாள். புகுந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கும் அவள் மாமியாருக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போவதில்லை. ஒரு நாள் கூட அமைதியாக செல்லாது. எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும். எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவுதான். நாள்தோறும் இருவருக்கிடையே வேற்றுமை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒருவரையொருவர் விரோதியாய் எண்ணத் தொடங்கினர். பெண்ணின் கணவனோ யார் பக்கம் பரிந்து பேசுவது என்று தெரியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல் திண்டாடினான். ஒரு நாள் அந்த பெண் அவள் தகப்பனாரின் நண்பர் ஒருவரை பார்க்கச் சென்றாள். அவர் பச்சிலை மூலிகை மருத்துவத்தில் கைதேர்ந்த மருத்துவராவார். அவரிடம் தனக்கும் தன் மாமியாருக்கும் உள்ள விரோதம் பற்றி கூறி மாமியாரை கொன்றுவிட வழி கேட்டாள். சற்று நேரம் சிந்தித்த மருத்துவர் அந்த பெண்ணிடம் மூலிகை பொடி ஒன்றை கொடுத்து, இது மெல்ல கொள்ளும் விஷமாகும். இதை தினமும் உன் மாமியார் சாப்பிடும் உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்து விடு. ஒரு சில மாதங்களில் அவர் இயற்கை மரணம் போல் இறந்து விடுவார் என்று கூறினார். மேலும் நீ மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். முக்கியமாக வரும் நாட்களில் உன் மாமியாரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள். அப்போதுதான் உன்மேல் யாருக்கும் சந்தேகம் வராது. எல்லாம் ஒரு சில மாதங்கள் தானே என்று கூறி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார் மருத்துவர். வீட்டிற்கு சென்ற அந்த பெண் மருத்துவர் கொடுத்த மருந்தை தினமும் உணவில் கலந்து மாமியாருக்கு அன்புடன் பரிமாறினாள். மருமகளின் அன்பை கண்டு மாமியாரும் அவளிடம் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். நாளடைவில் இருவருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக நாட்கள் செல்ல செல்ல இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை மாறி மாறி பொழிந்தனர். அதே சமயம் இத்தனை அன்பான மாமியார் கூடிய விரைவில் இறக்கப் போவதை அந்த பெண் விரும்பவில்லை. மாமியாரின் அன்பில் திக்குமுக்காடிய அந்த பெண் மருத்துவரிடம் ஓடினாள். ஐயா, என் மாமியாரை கொல்ல நீங்கள் கொடுத்த விஷ மருந்துக்கு உடனே மாற்று மருந்து கொடுங்கள் என்று கெஞ்சினாள். ஏனம்மா மாற்று மருந்து கேட்கிறாய்? என்ன ஆயிற்று என்று அவர் காரணம் கேட்க, என் மாமியார் என் மீது மிகுந்த அன்புடன் இருக்கிறார். இத்தனை அன்பான என் மாமியாரை நான் இழக்க விரும்பவில்லை. சீக்கிரம் அந்த மாற்று மருந்தை கொடுங்கள் என்று அழுதவாறே கேட்டாள். அந்த மருத்துவர் சொன்னார், பெண்ணே, உன்னிடம் நான் நஞ்சு மருந்து எதுவும் கொடுக்கவில்லை. அது வெறும் சத்துப்பொடிதான். நீ என்னிடம் உன் மாமியாரை கொல்ல வழி கேட்டு வந்த போது உன் மனதில் தான் நஞ்சு இருந்தது. நீ அன்பாய் நடந்து கொண்டதால் உன் மனதில் இருந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இப்போது முழுவதும் நீக்கப்பட்டு விட்டது. இனி சந்தோஷமாக போய் வா என்று கூறி அந்த பெண்ணை அனுப்பினார். அன்பு இல்லையெனில் நண்பனும் எதிரியாவான். அன்பு இருந்தால் எதிரி கூட நண்பனாகி விடுவான். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட அன்பை மழையாய் பொழியும் போது கரைந்துவிடும். அன்பை மட்டும் ஆயுதமாக கொண்டால் போதும், இவ்வுலகில் எதையும் வென்றுவிடலாம்.